நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உள்ள வித்யாபுத்திர விஆ ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 660வது வீடியோ. இந்த 660வது வீடியோவில் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துடைய பாஷ்யம், நாமாவளி பாஷ்யங்கள் அர்த்தங்களை பார்த்துட்ருக்கோம். இப்போ 25 வார்த்தைகள் பார்த்தாச்சு இது வரைக்கும். இன்னைக்கு 26லேருந்து இது வரைக்கும் பார்க்கலாம். 26வது நாமாவளி. கற்பூர வீடு காமோத சம ஆகர்ஷதுகந்தர. தன் முகத்தில், அதாவது தன் முக கமலத்தில் உள்ள கற்பூர வீடிகா என்ற தாம்பூலத்தின் நறுமணத்தால் தன் வசம் இழுக்கப்பட்ட திக்குகளை உடையவள், அல்லது கற்பூர வீடிகா என்ற தாம்பூலத்தின் நறுமணத்தை தன் பக்கம் இழுத்துக்கொள்ளும் திக்கு கொள்ளக்கூடியவள். என் குருவாத்தில் அம்பாளுக்கு பூஜையெல்லாம் பண்ணும்போது இந்த கற்பூர வீடிகா தினமும் பீடா வாட்டம் பண்ணி வச்சுருப்பாள். முக்கியமான பூஜையெல்லாம் பீடா இருக்கும். அதாவது அதில் குங்குமப்பூ இருக்கும், ஏலக்காய் போட்டிருப்பா, கொஞ்சம் தேங்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் இனிப்பு சேர்த்து கல்கண்டெல்லாம் வச்சு சுற்றி அழகாக வச்சுருப்பேன். முக்கியமான பட்டவாளுக்கு தருவா. அதாவது அம்பாள் பூஜை பண்ணுறவாள்லாம் யாராவது வந்தால் அவளுக்கு அந்த பிரசாதத்தை கொடுப்பா. கற்பூர வெடிக்காம நம்ம கூட ஆற்றுல பண்ணும்போது, முக்கியமான வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் பண்ணும்போது இந்த கற்பூர வெடிக்காக சமர்ப்பிக்கணும். அதாவது என்னமோ காய்ச்சா பச்சான அழுகி போன வெத்தலையை அதெல்லாம் வைக்கக்கூடாது. அழகாக வெத்தலை எடுத்து காம்பை கிள்ளி இதை சுற்றி விழா கடைக்காரன் பண்ணுறான் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி சமர்ப்பிக்கணும் இருக்கு. அது பண்ணால் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தமான இது. அந்த இதை சாப்பிட்டுட்டு அம்பாள் அந்த அந்த ஸ்மெல்லையே வசீகரிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. வசீகரிக்கான்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை பார்த்துருக்கோம். அதாவது கற்பூர பிடிக்கா என்பது பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு, கஸ்தூரி, குங்குமப்பூ, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, பாக்கு, வால் மிளகு, சுக்கு, சுண்ணாம்பு, கத்தகாம்பு, இதெல்லாம் மடித்து அந்த வெற்றியில் வச்சு வைக்கணுன்றார். ஸோ இதுதான் சொல்லியிருக்கு. அம்பாள் தாம்பூலம் தெரிப்பதால் தாம்பூல பூரதி மிகுதி அவருடைய வார்த்தையே இருக்கு. ஸோ சமாகர்ஷத்துக்கு அந்தராந்திர சொன்னதுனால சமாகர்ஷிதி கந்தரா என்று 2 பாடங்கள் உள்ளன. இரண்டுக்கும் பொருளில் வித்தியாசமில்லை. தேவியின் தாம்பூல ரசத்தின் மூலமாக காளிதாசன், மூகன் முதலிய உபாசகர்கள் உத்கிருஷ்டமான கவித்துவ சக்தியை அடையார். இதுலேயே சொல்லுவாள். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி இதில் ஒருத்தர் சமயக்காரர் ஸ்ரீரங்கத்து சமயக்காரர் இங்கே தூங்குவாராம். அவர் தான் அம்பாள் அப்படியே ராத்திரி வர வெள்ளப்படவை கட்டின்னு வரும்போது மோகினி பெரிய ஸ்ரீபுத்தி அவசரம் கத்துறாரு. அம்பாள் அப்புறம் பார்த்தா அங்கே திணையில் தூங்கிட்டு இருக்கார் ஒருத்தர். யார்? ஸ்ரீரங்கத்து சமயக்கட்டில் இருந்தவர். அவர் வாயில் இந்த தாம்பூலம் மூஞ்சிட்டு போகிறார். உடனடியாக கவிதை அவர் தான் கவி காலமேகமாக மாறுறார் சொல்லியிருக்கு. இங்கே அது நிறைவுக்கு ஒரு விரும்புகிறேன். அடுத்த நாமாவளி. நிஜசல்லாப மாத்துரிய வினிர்பச்சபி கச்சபி. தன்னுடைய பேச்சின் இனிமையால் கச்சபி என்னும் சரஸ்வதி வீணையும் வென்றவள். ஒரு சமயம் அம்பாள் உட்காந்துருக்கா சபையில், எல்லாரும் வீணை வாசிக்கிறா, இது பண்ணுறா, பாடுறா. அப்போ அம்பாள் ரொம்ப அழகாக இருக்குன்னு வாயத்தர சொல்கிறாளாம். அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒலி வீணையின் ஒலியோட ரொம்ப அழகாக இருக்கான் அந்த குரல். அதனால் நாணி கோணி என்ன பண்ணுறா, சரஸ்வதி அந்த வீணையை தூக்கி உரையில் போட்டுடுறா. நம்ம வீணை ஒலியை விட அம்பாளோட குரல் ஒலி அப்படின்னா இருக்குண்டு அதை சொல்லப்படுறது. 28ஆம் நாமாவளி. மந்தஸ்வி பிரபாபோர மச்ச காமேஷ மானச. தனது புன்சிரிப்பின் பிரபாகத்தினால் காமேஸ்வருடைய மனதை முழுகச் செய்தவள். ஸ்மிதா என்றால் புன்சிரிப்பு, அதாவது பற்கள் வெளியே தெரியாமல் மெல்ல சிரிப்பு சிரிக்கிறது, அதான் புன்சிரிப்பு. அந்த புன்சிரிப்பில் காமேஸ்வரியை மயக்கிறா. ஸோ சிதக்கிரி குண்டத்தில் தோன்றிய தேவிக்கு சாம்ராஜ்ய பட்டையின் சூட்டுமன் அவளுக்கு மணாளனாக யாரை தேர்ந்தெடுக்க யோசனை பண்ணும்போது அவள் உடம்புலேயே ஒருத்தரை வரவழிச்சு, அதை அவர் தான் காமேஸ்வரர். காமேஸ்வரி தான் உடம்புலேருந்து பிரித்து கொடுக்குறா. காமேஸ்வரி யாரா? அதே இங்கே சொல்லப்படுறது. மந்தஸ்வி பாபூர
மஜ்ஜக்காமேஷ மானச. இங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா, காமேஸ்வரர் பரமேஸ்வரருக்கு தேவியை மணக்கும் தகுதி பரமேஸ்வரருக்கு. ஆனால் அவரோ இவருடைய அழகு வடிப்புக்கு சற்றும் பொருத்தம் இல்லாமல் ஷடையாண்டியாக யானை தோல் பொருத்திய படமாகவும் திகம்பரனாகவும் நாகாபரணாகவும் இருந்து கொண்டு ஷாம்பல் பூசி வாய்ப்பதை கண்டு தேவர்கள் திகைக்கின்றனர். உடனே காமேஸ்வரன் மிக அழகாக ஆனார். தேவி தன் கையில் உள்ள மாலையை கயிற்றி, இந்த மாலை யார் கழுத்தில் விழுகிறதோ அவரே என் மணாளன் என்று கூறி காமேஸ்வரின் கழுத்தில் போய் விழுந்துதான். அது இதனால் தேவி புன்னகைக்க அந்த அழகிலேயே அவர் மூழ்குகிறார். இந்த விருத்தாந்தம் லலிதோபியானத்தில் உள்ளது சொல்லப்படுறது. அடுத்ததாக 29 நாமாவளி. அநாக லலித சாத்ரிஷ்ய சுபுக ஸ்ரீ விராஜித. அநாக லலித சாத்ரிஷ்ய சுபுக ஸ்ரீ விராஜித. யாராலும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத முகவாய் கட்டின அழகினை உடையவள். பாக்தியவதினாலேயே ஒப்புமை சொல்ல முடியாத முகவாயின் அழகு விசேஷம். சங்கர பகவத்பாலான் இதே கருத்தை சௌந்தர்யகரையில் சொல்கிறார். தேவியின் கழுத்திற்கு மேற்பட்ட பகுதி ஸ்ரீவித்யா பஞ்சதசாட்சியின் முதல் கூடமாகிய வாக்பவ கூடத்தை அமைந்துள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 30வது நாமாவளி. காமேசபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தர. இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா, நிறைய பேர் லலிதாசனம் சொல்லுவா சூத்திர சோபித கந்தரான்ற. சூத்திர சோபித கந்தரா மாங்கல்ய சூத்திரன்னு சொல்லணும். அதை மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரான்னு பிரிக்கணும். ஆனால் எல்லாரும் தப்பாக தான் படிக்கிறார். இந்த இது பண்ணாதவங்க அதை கரெக்ட் பண்ணுங்க. அந்த வார்த்தையே அப்படிதான் வருது. காமேசபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. விவாக காலத்தில் காமேஸ்வரா கட்டப்பட்ட சௌபாகியமரணமான மாங்கல்ய சூத்திரத்தினால் அழகு ததும்பும் கழுத்தை உடையவள் தேவி நித்திய சுமங்கலி. எப்பொழுதும் திருமாங்கல்யத்துடன் விளங்குபவள். சிதக்கிரி குண்டத்தில் தோன்றும் போதும் மங்கள நாடனுக்கு ஒன்றினாலும் மறுபடியும் இந்த ஆதி தம்பதிக்கு திருமணம் செய்வித்து காமேஸ்வரோட தேவர்களை அழகு பார்க்கிறார். தேவியை திருமணம் புரியும் ஆசையில் ஈஸ்வரன் மன்மதனின் நண்பனாகி அவனால் நீங்கள் எனக்கு ஈசன் என்று வணங்கப்பட்டதனால் காமேஸ்வரன். காமேஸ்வரனால் கழுத்தில் கட்டப்பட்ட இந்த மங்கள சூத்திரம் உலகுக்கே மங்களத்தை வழங்குவது. இந்த பலனை முதலில் அடைந்து மன்மதன் தான். மன்மதன ரதியம். அதுவும் காமேஸ்வர தம்பதிகள் மூலம் உலகம் ஓய்வதற்காக சொல்லிருக்கு. அடுத்து 31 நாமாவளி. கனகாந்தத்தை கையூற கமனிய புஜான்வித்த. தங்கத்தினாலான தோல்வளையால் அழகு நிறைந்த புஜங்கள். இந்த புஜக்கிரீடம்னுவா, இந்த தோல்வளைன்னுவா. இங்கே வந்து போர் வீரர்கள்லாம் தனியாக அணிஞ்சிப்பேன். அம்பாள் வந்து இங்கே வந்து முத்துக்களாலாம் இது பண்ணி அலங்காரம் பண்ண மாதிரி 2 தோள்லையும் அது ஒரு அணிகலன். அது ரத்ன கிழவேய சிந்தாக லோலா முத்தா பலான்வித்த. ரத்தனத்தால் அமர்ந்த அடிகையில் பதக்கம் என்ற அவையெழுது தொங்கும் முத்து மாலைகளுடன் கூடியவள். கிரீவா என்றால் கழுத்து. கிரைவேக கழுத்தில் அணிந்திருக்கும் அடிகளின் பதக்கம். அதாவது அடிகையெல்லாம் போட்டிருந்தா கூட கீழே முத்து இருக்கும். அதை சொல்லப்படுறது இங்கே. அடுத்து 33வது நாமாவளி. காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதீபணத்தனி. காமேஸ்வருடைய அன்பென்னும் சிறந்த ரத்னமணிக்கு பதிலாக விலையாக கொடுக்கின்ற சனங்களை உடையவள். தேவி காமேஸ்வருக்கு தன்னிடம் இருக்கின்ற விலை மதிப்பில்லாத அன்பை தன் சனமாகிய ரத்னங்களால் வாங்கியிருப்பவள் சொல்லப்பட்டிருக்கு. நாப்பியா ரபால ரோமாலி லதா புலகுதப்பிகி. 34வது நாமாவளி. தொப்புளாகிய பாத்திலிருந்து பாத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கலந்தில் ஒரு செடியாட்டம் இந்த ரோமாவளி, இந்த சின்ன 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 முடிகள் அப்படியே வந்திருக்கு. அதில் வந்து பழங்கள் போல 2 தொங்குகின்ற 2 சனத்தை உடையவள். லக்ஷய ரோமலதா தாரதா ஷமுன்னிய மத்தியம. ரோம வரிசையாக கொடிக்கு ஆதாரமாக இருப்பதை காண முடியாததால் ஊகிக்க வேண்டியிருக்கிறது. இடையே உடையவள். அதாவது இடம் வந்து ரொம்ப கண்ணுக்கே உத்தம ஸ்ரீக்கெல்லாம் வந்து இடுப்பு வந்து படுத்திடக்கூடாது. இடுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை சொல்லியிருக்கீங்க. உத்தம ஜாதி ஸ்ரீகளுக்கு இடை மிகவும் சிறியதாக அமைந்திருக்கிறது. இடை இருக்கிறதோ இல்லையோ என்று சந்தேக அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாமுத்திரிகா லட்சணம் சொல்கிறது. அடுத்து 36வது நாமாவளி. சனபான தனன் மத்திய பட்டபந்திர பலித்திரைய. சனங்களின் சுமையினால் முறிந்து விடுமோ என்று இந்த அச்சத்தை கூட்டுறதான் அந்த இடுப்பு. அதனால் மன்மதன் வந்து
அந்த 3 மடிப்பை இது சுற்றிருக்கான். அதனால தான் கல்யாணத்தும் போது கூட இந்த தர்பையினால் இடுப்பில் ஒரு இது சுற்றுவா நம்ம பெண்களுக்கெல்லாம். உத்தம ஜாதி ஸ்திரீ புருஷர்களுக்கு நெற்றியிலும் கழுத்திலும் வயிற்றிலும் 3 கோடுகள் மடிப்புகள் இருக்கும் என்று சாமுத்திரிகா லட்சணம் கூறும். லட்சணம் அவை மகத்தான சௌபாகியத்திற்கு அடையாளம். அடுத்ததாக அருணாருண கௌசும்ப பஸ்வ பாஸ்வ கடி தட்டி, மிகவும் சிவந்த பட்டாடையால் பிரகாசத்துக்கும் இடையே உடையவள். அருண அருணாருணான்னு சொல்லிருக்கிறிய, அருணா அருணா அருண அருண என்ற இரட்டைச்சொல் மிகவும் சிவந்த என்ற பொருள். சூரியோதயத்துக்கு முன் தோன்றும் அவனுடைய தேரோட்டியான அருணையினை போன்றது. ஆக்சுவலாக அது பார்க்கும்போது அருணோதயம் பார்க்கக்கூடாது, ரொம்ப சூரியோதயம் தான் பார்க்கணும். அருணோதயம் வந்து அவ்வளோ இட்ஸ் நாட் குட் திங். கௌசும்ப வஸ்திர என்றால் சிவந்த பட்டாடை, பட்டிற்கு சிவப்பு நிறம், குசும்பா செடியின் சாற்றை சேர்ப்பர் என கௌசும்ப வஸ்திரம். தேவி தனது இடுப்பில் கௌசும்ப வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார். சகப்பு கலர் பட்டை கட்டிட்டு இருக்கா இடுப்பில். அதனால அருணா என்ற வாக்தேவியின் பெயரை மறைமுகமாக கூறப்பட்டதாக தோன்றுகிறது. 38வது நாமாவளி. ரத்தன கிங்கணிகாரமிய ரசனா தாம பூஷித, ரத்தனங்களால் ஆன சலங்கைகளால் அழகிய அரஞ்ஞான மேகலா சூத்திரம் அறிந்தவள். தங்கத்திலான அரஞ்ஞானில் சலங்கைகள் தொங்குகின்றன. அவைகள் ரத்தனங்கள் பரல்களாகி கிண்கிணி என்ற மெல்லியதாக ஒலிக்கின்றன. தேவியின் கழுத்துக்கு கீழ் தொடக்கி மேலுள்ள பகுதி மத்திய பிரதேசம். பஞ்ச சதாட்சிய மந்திரத்தின் மத்திய கூடமாக 6 அக்ஷரங்களை உடையது. இது வந்து 30வது நாமாவில் 36 38 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ரத்தன கிங்கிணி காரமிய ரசனா தாம்பபூஷித, அது 39வது நாமாவளி. காமேச ஞாத சௌபாகியம் மார்த்த ஒரு தயான்வித, காமேஸ்வரால் மட்டும் அறியப்பட்ட அழகும் மென்மையும் உடைய 2 துடைகளை உடையவள். மென்மையாலும் மழுமழுப்பாலும் அழகான துடைகள். இவற்றின் அழகையும் மென்மையையும் காமேஸ்வரர் ஒருவர்தான் அறிவார். சௌபாகிய என்ற சொல்லுக்கு இங்கு லாவண்யம், அழகு என்று பெயர். 40வது நாமாவளி. மாணிக்க முக்குடாகார ஜானத்திரை விராஜித, மாணிக்க கற்களான சிவந்த கடினமான தொப்பிகள் போன்று விளங்கும் 2 முழங்கால் சொல்லுகளும் பிரகாசிப்பவள். இங்கே வந்து ஒரு பாடபேதம் இருக்கு. மாணிக்க முக்குடா முக்குடா 2 ஒரே அர்த்தம் தான் குறிக்கிறது. இது ஏன் அப்படி ஆச்சுன்னா, ஈஸ்வரன் வரும்போது அம்பாள் எழுந்து நமஸ்கரிக்கிறாளாம். நமஸ்கரிக்கும் போது அந்த முட்டிக்கால் சில்லு வந்து சிகப்பாயிடுறது. அதை சொல்லியிருக்கீங்க. ஸோ முழங்காலின் சிவப்பு நிறம் கடினத்தன்மையும் கூறப்பட்டுள்ளது. ஏன் அது ஸ்ட்ராங்காகவும் சிகப்பாகவும் இருக்குன்னா இதுதான் காரணம் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 15 நாமாவளி 26லேருந்து 40 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதோட வந்து இந்த இதை பாஷ்யத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா வந்து நிறைய ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் போயிடுறது. ஸோ இது வரைக்கும் 40 நாமாவளி பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்த கடைசி நாமாவளி மாணிக்க முகுடாகார ஜானுத்திரை விராஜிதா, அதை தான் சொல்லியிருக்கு. இப்போ ஏன் அப்படி ஆச்சு? பரமேஸ்வரன் வரும்போது எழுந்து நமஸ்கரிக்கிற அம்பாள். அந்த மாதிரி நமஸ்கரிச்சு பஞ்சாங்கம் தானே வாழ்க்கை. அஷ்டாங்கான்னு ஆம்பளைக்கு, பெண்களுக்கு பஞ்சாங்கம். ஸோ முட்டி தான் போடும் தரையில். ஆம்பளைக்கு வந்து 8 அங்கம் படுறது, பெண்களுக்கு 5 அங்கம் தான் படும் பூமியில். ஸோ இந்த மாதிரி படும்போது அந்த முட்டி பட்டு 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 ரெடிஷாக ஆகிடுறதுன்னு சொல்லியிருக்கு. இது சொல்லி இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.